Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு வெஜ் பால் இது நான் அடிக்கடி எங்க வீட்ல செய்வேன் எங்க குழந்தைகளுக்காக. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் இது. இது கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த லாக்டவுன் டைம்ல. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க so that வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஒரு குக்கர்ல நான் பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் உப்பு போட்டு வேக வச்சிடுறேன். இது வேகிற டைம்ல நம்ம தேவையான பொருள்லாம் மிக்சிங் பண்ணிடலாம். ஒரு 2 கப் அளவுக்கு நான் கேபேஜ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு கப் கேபேஜுக்கு நான் ஒரு பெரிய ஆனியன் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது 2 கப் கேபேஜுக்கு 1 கப் ஆனியன் எடுத்துக்கிறேன். இது கூட நான் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த பொருளோட நீங்கள் கேரட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். தண்ணி ரொம்ப சேர்த்திங்கன்னா எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ திட்டமான அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போது மீதி இருக்கிற மாவும் நான் இது கூட சேர்த்துடுறேன். நீங்கள் கடலை மாவு கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவும் சேர்க்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். ஓகே, நான் தண்ணி கலந்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து அப்படியே வச்சுட்டு நான் வந்து பாலாவோ இல்லை வடையாவோ போட்டுடலாம். இப்போ ஒரு இரும்பு கடாயை நான் சூடு பண்ணிட்டேன். அது கூட ஒரு நாட்டுச்சக்கை எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ உருட்டி வச்சுருக்கிற இந்த வெஜ் பால்ஸை வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். நம்ம இது இரும்பு வானலில் நாட்டுச்சக்கை எண்ணெயில் செய்கிறதுனால நமக்கு இன்னும் வந்து ஹெல்த் கிடைக்கும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி போட்டுருங்க. ஓகே, நமக்கு இப்போ வெஜ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கு. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். See you next video. Have a nice time. Bye bye.